ஹாய் கைஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் எண்டர் 3S1 Pro 3D பிரிண்டர் அன்பேக்கிங், அப்புறம் பிரிண்டர் SD கார்டில் ப்ரீலோடடாக வந்த 3D மாடல்ஸை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். இந்த வீடியோவில் ரெடி டு பிரிண்ட் மாடல்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது, அதாவது ஓனாக 3D மாடல்ஸை டிசைன் பண்ணாமலே ஆல்ரெடி ஆன்லைனில் அவைலபிளாக இருக்க மாடல்ஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். தென் 3D பிரிண்டிங்க்கு யூஸ் பண்ணுற ஸ்லைசிங் சாஃப்ட்வேரை எப்படி செட்டப் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்லைசிங் சாஃப்ட்வேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 3D மாடல் ஃபைலை 3D பிரிண்டருக்கு புரிகிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது தான் ஸ்லைசிங் சாஃப்ட்வேரோட வேலை. 3D மாடல்ஸ் யூஸ்வலாக STL ஆர் OBJ ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கும். பட் 3D பிரிண்டர் G-கோட் ஃபைல் ஃபார்மேட்டை மட்டும்தான் ரீட் பண்ண முடியும். ஸோ ஸ்லைசிங் சாஃப்ட்வேர் இந்த கன்வர்ஷனை ஹேண்டில் பண்ணும். கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணுன்னா, ஒரு 3D மாடலை ஹரிசாண்டல் லேயர்ஸாக ஸ்லைஸ் பண்ணி அந்த மாடலை பிரிண்ட் பண்ணுறதுக்கான லேயர் பை லேயர் மூமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை டிஃபைன் பண்ணுறது தான் ஸ்லைசிங் சாஃப்ட்வேரோட வேலை. அடிஷ்னல் செட்டிங்கான லேயர் ஹைட், பிரிண்ட் ஸ்பீட், இன்ஃபில் பர்சன்டேஜ், சப்போர்ட், அடர்ஷன் அண்ட் அதர் செட்டிங்ஸையும் ஹேண்டில் பண்ணலாம். நிறைய ஸ்லைசிங் சாஃப்ட்வேர் இருக்குது. அல்டிமேக்கர் க்யூரா, ப்ரூசா ஸ்லைசர், பேம்பூ ஸ்டுடியோ, கிரியாலிட்டி ஸ்லைசர் அண்ட் இன்னும் நிறையா. பட் அல்டிமேக்கர் க்யூரா ரொம்பவே பாப்புலர் அண்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை எப்படி செட் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் க்யூரா சாஃப்ட்வேரை அல்டிமேக்கர் சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். சைன்இன் மஸ்ட் கிடையாது, ஸோ ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்லைசிங் சாஃப்ட்வேரில் நம்ம பிரிண்டரை கான்ஃபிகர் பண்ணணும். என்னோட பிரிண்டர் எண்டர் 3S1 Pro, ஸோ நான் அல்டிமேக்கர் பிரிண்டரை சூஸ் பண்ணிக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த 3D பிரிண்டர் கான்ஃபிகரேஷன் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும். நம்ம ஜஸ்ட் பிரிண்டர் நேமை சர்ச் பண்ணி மாடலை சூஸ் பண்ணால் போதும். எண்டர் 3S1 Pro சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குறேன். பை டிஃபால்ட் பிரிண்டர் செட்டிங்ஸ் அவைலபிளாக இருக்கும். மேக்ஸிமம் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் க்யூராவோட மெயின் பேஜ். ஸ்லைசிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடிஷ்னல் பிரிண்ட் செட்டிங்கையும் பார்த்துடலாம். ரெசல்யூஷன். எக்ஸ்ட்ரூடர் பிரிண்ட் பண்ணுற ஈச் லேயரோட ஹைட்டை டிஃபைன் பண்ணுறது தான் ரெசல்யூஷன். இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிரிண்டோட குவாலிட்டி நல்ல டீட்டெயில் அண்ட் ஸ்மூத்தாக இருக்க சூப்பர் குவாலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் ஜஸ்ட் ப்ரோட்டோடைப் தான் பிரிண்ட் பண்ணுறீங்கன்னா லோ குவாலிட்டி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியே மோர் தென் இனஃப், நல்ல அவுட்புட் கிடைக்கும். கீப் இன் மைண்ட், ஹை ரெசல்யூஷனில் பிரிண்ட் பண்ண மோர் டைம் அண்ட் மோர் ஃபிலமெண்ட் தேவைப்படும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த். இது நம்ம பிரிண்ட் பண்ணுற மாடல் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு டிஃபைன் பண்ணுறதுக்கு. இதில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்ஃபில் டென்சிட்டி, இன்ஃபில் பேட்டர்ன் அண்ட் ஷெல் திக்னஸ். 3D மாடல் இன்சைடில் பிரிண்ட் பண்ண எவ்வளோ மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறது தான் இன்ஃபில் டென்சிட்டி. 0% ஹாலோவாக இருக்கும், 100% கம்ப்ளீட்லி சாலிடாக இருக்கும். நம்ம ஒரு க்யூபை பிரிண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த க்யூப் இன்சைடில் ஹாலோவாக இருக்கணுமா இல்லை சாலிடாக இருக்கணுமான்னு டிஃபைன் பண்ணுறது தான் இன்ஃபில் டென்சிட்டி. 0%ல் பிரிண்ட் பண்ணும்போது ஒன்லி அவுட்டர் வால் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும், இன்சைடில் ஃபில் பண்ணாது. 20%ல் பிரிண்ட் பண்ணும்போது இன்சைடில் ஃபில்லிங்ஸ் இருக்கும், பட் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். 60%ல் பிரிண்ட் பண்ணும்போது ஃபில்லிங்ஸ் ரொம்ப டென்ஸாக இருக்கும். டென்சிட்டி அதிகமாக இருக்க ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் அதிகமான மெட்டீரியல் அண்ட் அதிகமான டைம் தேவைப்படும். நெக்ஸ்ட் இன்ஃபில் பேட்டர்ன். மாடல் இன்சைடில் பிரிண்ட் பண்ணுற ஷேப்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் பர்பஸ் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் அல்டிமேக்கர் சைட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. பட் ஆஸ் அ பிகினர் இதை பற்றி ரொம்ப யோசிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் ஷெல் திக்னஸ். 3D மாடலோட அவுட்டர் வால் திக்னஸை டிசைட் பண்ணுறது தான் ஷெல் திக்னஸ். திக்னஸ் அதிகமாக செட் பண்ணால் மோர் டியூரபிள் எக்ஸ்டீரியர் நமக்கு கிடைக்கும். ஷெல் திக்னஸ் 0.8ல் ட்ரை பண்ணுறேன். நோட் பண்ணிங்கன்னா வாலோட திக்னஸ் ஒன்லி 2 லேயர்ஸ் தான் பிரிண்ட் ஆகும். என் பிரிண்டரோட நாசில் சைஸ் 0.4 mm. ஸோ 2 times of 0.4 mm தான் 0.8 mm. ஸோ ஒன்லி 2 லேயர்ஸ் தான் பிரிண்ட் பண்ணுது. இப்போ ஷெல் திக்னஸை 1.6ல் ட்ரை பண்ணுறேன். இப்போ நோட் பண்ணிங்கன்னா வாலோட திக்னஸ் 4 லேயராக பிரிண்ட் ஆகும்.
நம்ம ஒரு சாம்பிள் கியூபை டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த் செட்டிங்கை வச்சு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 0% இன்ஃபில் டென்சிட்டி, ஹாலோவாக இருக்கும். நெக்ஸ்ட் 50% இன்ஃபில் டென்சிட்டி, இன்சைட் ஃபில் ஆகியிருக்கும். இதுதான் இன்ஃபில் பேட்டர்ன். அவுட்டர் வால் திக்னஸ் தான் ஷெல் திக்னஸ் 0.8 மில்லிமீட்டர். கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஃபில் டென்சிட்டி இருக்கிறது மோர் ஸ்ட்ராங்காக இருக்கும். சப்போர்ட், நம்ம ஸ்ட்ரென்த்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு கியூப் மாடலை யூஸ் பண்ணோம். கியூபோட பாட்டம் சர்ஃபேஸ் நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. கியூபோட எந்த பார்ட்டும் மிட் ஏரில் இல்லை, அதாவது எந்த பார்ட்டும் ஓவர் ஹேங் ஆகலை. ஸோ கியூபை பிரிண்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் தேவையில்லை. பட் அசியூம் நம்ம ஆல்ஃபபெட் டீயை வெர்டிக்கல் பொசிஷனில் பிரிண்ட் பண்ணுறோம். ஆல்ஃபபெட் டீயோட டாப் லைன் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் ஓவர் ஹேங் ஆகும். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது ஃபிலமெண்ட் சப்போர்ட் இல்லாமல் கீழே விழும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ண நம்ம சப்போர்ட்டை எனேபிள் பண்ணலாம். சப்போர்ட் எனேபிள் பண்ணுறது மூலயமா பிரிண்ட் பெட்டுக்கும் ஓவர் ஹேங்கிங் பார்ட்ஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ லேட்டர் ஒன்ஸ் பிரிண்ட் கம்ப்ளீட் ஆனதும் சப்போர்ட்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஆல்ஃபபெட் டீயை சப்போர்ட்டோட பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இதுதான் சப்போர்ட். டீயோட ஹரிசாண்டல் லைன் ப்ராப்பராக பிரிண்ட் ஆக இந்த சப்போர்ட் தான் தேவைப்படும். அட்ஹெஷன், பிரிண்ட் பண்ணுற மாடல் பிரிண்ட் ஸ்டார்ட் டு எண்ட் வர ஒரே பொசிஷனில் ஸ்டிக் ஆகிருக்கணும். கொஞ்சம் மூவ் ஆனாலும் பிரிண்ட் ஃபெயில் ஆகிடும். பிரிண்ட் பெட்டோட டெம்பரேச்சர் மாடலை பெட்டோட நல்லா ஸ்டிக் பண்ணி வச்சுக்கும். பட் சம்டைம்ஸ் மாடல் பெட்டில் இருந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அட்ஹெஷனை எனேபிள் பண்ணுறது மூலயமா ஒரு ஸ்மால் லேயரை மாடலோட பேஸை சரௌண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி வைக்க முடியும். அட்ஹெஷனை எனேபிள் பண்ணி கியூபை பிரிண்ட் பண்ணால் இது மாதிரி ஒரு லேயர் பேஸில் பிரிண்ட் ஆகி மாடலை கிரிப்பை அட்டாச் பண்ணி வச்சுக்கும். ஸோ பிரிண்டிங் முடிஞ்சதும் அந்த லேயரை ஈஸியாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நான் ஆல்ஃபபெட் டீயை அட்ஹெஷன் எனேபிள் பண்ணாமல் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் கிடைச்ச ரிசல்ட் இதுதான். ரீசன் என்னென்னா பேஸ் சின்னதுனால ப்ராப்பராக ஸ்டிக் ஆகலை. ஸோ லேட்டர் அட்ஹெஷனை எனேபிள் பண்ணி பிரிண்ட் பண்ணதுனால தான் மாடல் ஸ்டிஃபாக பிரிண்ட் பெட்டில் அட்டாச்சாக இருந்துச்சு. இன்னும் அட்வான்ஸ் பிரிண்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. பட் மோஸ்ட்லி அஸ் அ பிகினர் ரெக்கமெண்டட் பிரிண்ட் செட்டிங் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ நம்ம எப்படி ஃப்ரீ 3D மாடல்ஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சைட்ஸ் லைக் பிரிண்டபிள், திங்க்கிவர்ஸ் ரொம்பவே பாப்புலரானது. 2 பாப்புலர் 3D டெஸ்ட் மாடலான XYZ கேலிப்ரேஷன் கியூப் அப்புறம் 3D பெஞ்சியை டவுன்லோட் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ண போகிற ஃபைல் XYZ கேலிப்ரேஷன் கியூப். டவுன்லோட் பண்ண ஃபைலை Cura சாஃப்ட்வேரில் ஓப்பன் பண்ணலாம். நான் ரெக்கமெண்டட் செட்டிங் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்லைஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுறேன். பாட்டம் ரைட் கார்னரில் மாடல் பிரிண்ட் ஆக எவ்வளவு டைம் அண்ட் எவ்வளவு கிராம் ஆஃப் ஃபிலமெண்ட் தேவைப்படும்னு இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகும். ப்ரிவ்யூ பட்டனை செலக்ட் பண்ணி பிரிண்ட் ப்ராசஸை வியூ பண்ணலாம். பாட்டமில் இருக்க ப்ளே ஐக்கானை கிளிக் பண்ணி ஈச் லேயர் எப்படி பிரிண்ட் ஆகும்னு பார்க்கலாம். SD கார்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி பிரிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். XYZ கியூப் மெயினாக டைமென்ஷனை செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. தென் ஷார்ப் கார்னர்ஸ் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் ப்ராப்பராக பிரிண்ட் ஆகிருக்காதுன்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே பக்காவாக இருக்குது. செகண்ட் 3D பெஞ்சிங். இது ஓவரால் பிரிண்ட் குவாலிட்டியை ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த மாடலோட டிசைன் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். Curaல ஓப்பன் பண்ணி ஸ்லைஸ் பண்ணியாச்சு. SD கார்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி பிரிண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேபின், இந்த ஹோல்ஸ் எல்லாம் சப்போர்ட் இல்லாமலே நல்லா பிரிண்ட் ஆகியிருக்கு. எஜ்ஜில் உள்ள கர்வ், தென் பாட்டமில் உள்ள டெக்ஸ்ட் எல்லாமே பக்காவாக பிரிண்ட் ஆகியிருக்கு.
இது மாதிரி எக்கச்சக்கமான 3D மாடல்ஸ் ஆன்லைனில் ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் எதுவும் ஃபீட்பேக் ஆர் ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபியூஷன் 360 3D மாடலிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு பேசிக் மாடலிங் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.